நிகழ்தகவு. வீட்டில் அமர்ந்திருந்த பிரபல ரவுடிக்கு இரவு நேரத்தில் வந்த செல்போன் அழைப்பு. செல்போனில் பேசி முடித்த மறுநிமிடமே அவசரமாக புறப்பட்டு சென்ற ரவுடி ஹோட்டல் முன்பு காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்ற போது அரங்கேறிய பயங்கரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுத்து போட்டு விரட்டி வெட்டி கொன்ற கும்பல். ரத்தம் தெரித்து உயிர் துடிப்பதை பக்கத்தில் இருந்து செல்போனில் வீடியோ எடுத்த கொடூரம். நடந்தது என்ன? ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு நைட்டு 11 மணிக்கு ஹோட்டலுக்கு போன பிரபல ரவுடிய ஒரு கும்பல் சுத்து போட்டு விரட்டி வெட்டி கொண்ட சம்பவம் மைசூரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கர்நாடகாவிலையும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. மைசூர் பக்கத்தில் உள்ள கியாத மாரணஹள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் 33 வயசான கார்த்தி. ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்த கார்த்திக்கும் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு கேங்குக்கும் இடையில மோதல் வந்திருக்கு. அந்த மோதல்ல எதிரணியை சேர்ந்த இளைஞரை கார்த்திக் சரமாரியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. முதல்ல அடிதடி கேஸ்ல ஜெயிலுக்கு போன கார்த்தி மேல அடுத்தடுத்து கொலை முயற்சி, வழிப்பறின்னு ஏகப்பட்ட கேஸ் ஃபைலாகி மைசூருவிலேயே பெரிய ரவுடியா உருவாகிட்டதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. கெத்தான ரவுடிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எப்பவும் தன்னுடைய தார் கார்ல தான் ஊருக்குள்ள வலம் வருவாராம். வழக்குகளும் பகையாளிகளும் அதிகமானதால பாதி நாள் வீட்லையும் மீதி நாள் ஏதாவது ஒரு லாட்ஜ்லையும் தங்கறது தான் கார்த்திக்கோட வழக்கம். சம்பவத்தன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு, ரெடி பண்ணி வைங்க, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. மகன் ஆசையா கேட்கிறானேன்னு அவங்க அம்மாவும் சுட சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டில் அம்மா கையால சப்பாத்தி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தப்போ கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு அவசரமா கூப்பிடுறான், வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு கார்த்தி. நைட்டு 11 மணிக்கு மேல வருணாங்கிற ஏரியாவில் உள்ள ஒரு ஹோட்டல் வாசல்ல தன்னுடைய தார் காரை நிறுத்திட்டு கார்த்திக் ஹோட்டலுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. யாரு என்னன்னு திரும்பி பார்த்தப்போ 2 வீலர்ல 2 பேரு கைய காட்டிக்கிட்டே கார்த்திக்கை நோக்கி வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் கார்த்திக் கிட்ட வந்ததும் ஆவேசமா கைய நீட்டி ஏதோ பேசியிருக்காங்க. பதிலுக்கு கார்த்தியும் அவங்க கிட்ட கோபமா ஏதோ பேசியிருக்காரு. இது எல்லாமே ஹோட்டல் வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்துச்சு. பேசிட்டு இருந்தப்பவே அந்த 2 பேர்ல ஒருத்தன் திடீர்னு கார்த்திக்கை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு அவர் மேல ஏறி உட்கார்ந்து சரமாரியா அடிச்சிருக்கான். அடுத்த நொடியே இருசக்கர வாகனம் கிட்ட நின்றுட்டு இருந்தவனும் கார்த்திக்கை பிடிச்சு அடிச்சிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு கார் வந்திருக்கு. கார்ல இருந்து இரும்பு கம்பி, கத்தி, அரிவாளோட விறுவிறுன்னு இறங்கின 3 பேரு, ஏற்கனவே உள்ள 2 பேர்னு மொத்தம் 5 பேரும் சேர்ந்து கார்த்திக்க கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்ச கார்த்தி தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. ஆனா எங்கேயுமே ஓட விடாம 4 பக்கமும் சுத்து போட்ட கும்பல் கார்த்திக்க விரட்டி வெட்டி வீசி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கார்த்திக்கோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸுடைய முதற்கட்ட விசாரணையில கார்த்திக்கும் இன்னொரு ரவுடியான பிரவீனுக்கும் இடையில ஒரு பெண் தொடர்பா பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதாவது கார்த்திக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணும் காதலிச்சதாவும், ஆனா இடையில அந்த பொண்ணு கார்த்திக்கோட லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு பிரவீன் கூட பேசி பழகுனதாவும், இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி பிரவீனையும் அந்த பொண்ணையும் வெட்டி கொன்னுருவன்னு மிரட்டினதாவும் சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ரோட்ல வச்சு பிரவீனுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அப்ப கூடிய சீக்கிரமே உன் கதையை முடிச்சிடறன்னு கார்த்திக் பிரவீனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படுது. கார்த்திக் அரிவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சு பிரவீன் தான் கூலிப்படையை ஏவி கார்த்திக்க கொன்னதா கிடைச்ச தகவல் அடிப்படையில போலீஸ் பிரவீனை தேடிட்டு இருக்காங்க.
கார்த்திக்குடைய உயிர் போற நொடிய நான் கண் கூட பார்த்து ரசிக்கணும்னு பிரவீன் கூலிப்படை கிட்ட சொன்னதாவும், அதனாலதான் கார்த்திகை வெட்டி கொன்னத அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் செல்போன்ல வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, வீட்டில் இருந்த கார்த்திகை நைட்டு நேரம் ஹோட்டலுக்கு வர சொல்லி போன் பண்ணதே அவர் லவ் பண்ற பொண்ணுதானும் சொல்லப்படுது. தலைமறைவா இருக்கிற பிரவீனையும் சிசிடிவி காட்சியில தெரிகிற கும்பலையும் பிடிச்சாதான் முழு விவரமும் தெரிய வரும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்தகவு